Hello friends, welcome back to our channel RelishTheCurry. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி கேரளன் குசைன்ல உள்ள ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்பைசி ட்ரை டிஷ் சிக்கன் பெரட்டு. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். சிக்கன் பெரட்டோட ஸ்பெஷலே அதோட appetizing-ஆன கலர் தான். ஸோ எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் நேச்சுரல் கலர் தரதுக்கு காஷ்மீரி சில்லியை நம்ம ஹாட் வாட்டரில் ஊற வைக்க போகிறோம். ஸோ ஹாட் வாட்டரில் ஒரு 5 to 6 காஷ்மீரி சில்லி ஒரு 15 minutes சோக் பண்ணிக்கலாம். மீன்வைல் நம்ம சிக்கன் மேரினேஷன் இப்போ ரெடி பண்ணிக்கலாம். 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 1/4 teaspoon மஞ்சள் தூள் போட்டு ஊற வச்சுக்க போகிறேன். அதோட 1 teaspoon கொத்தமல்லி தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் 1/2 teaspoon சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாஸ் எல்லாம் சிக்கனோட நல்லா ஒட்டுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஒரு மினிமம் 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். மீன்வைல் நம்ம ஊற வச்சுருந்த காஷ்மீரி சில்லியை நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். கேரளா குசைனோட மெயின் ஃப்ளேவரே தேங்காய் எண்ணெய் தான். ஸோ ஒரு கடாய் வச்சு 3 tablespoon தேங்காய் எண்ணெய் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற காஷ்மீரி சில்லி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதோட கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற 3 வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை இதோட நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நிறைய பேர் இதோட தக்காளி சேர்த்துக்க மாட்டாங்க. பட் பர்சனலாக எனக்கு தக்காளி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் இதோட தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஊற வச்சுருந்த சிக்கனை இந்த மசாலாவோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 நிமிஷம் இந்த மசாலா சிக்கனோட நல்லா ஒட்டுற மாதிரி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மூடி போட்டு தண்ணி விடாமல் இந்த சிக்கனை ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விடலாம். சிக்கன் வெந்துட்டுருக்கட்டும். சைடில் ஒரு சின்ன பேனில் 1 tablespoon கோகோனட் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 teaspoon காஷ்மீரி சில்லி பவுடர் அதில் ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வதக்கலாம். இதோட மல்லித்தூள் 1 teaspoon சேர்த்து நம்ம வதக்கலாம். கரம் மசாலா 1 teaspoon சேர்த்து இதோட நம்ம வதக்கிக்கலாம். சிக்கன் பெரட்டுக்கு மெயின் ஃப்ளேவர் தரப்போகிறதே இந்த மசாலா தான். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் இதை நம்ம ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பாகம் வெந்துருச்சு. இதோட நம்ம அந்த மசாலா மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனோட இந்த மசாலா நல்லா சேர்கிற மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ உப்பு காரம்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு காரம் தேவைன்னா 2 பச்சை மிளகா இதோட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனோட இந்த மசாலாஸ் எல்லாம் இறங்குறதுக்காக ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ 1 to 2 நிமிஷம் நாம் இந்த சிக்கனை கொஞ்சம் வதக்கி நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் வதக்கிக்கலாம். ரொம்பவே சூப்பராக சிக்கன் பெரட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். பார்க்கவே ரொம்ப அப்படைசிங்காக, டேஸ்ட்டும் ரொம்ப டெலிஷியஸாக இது இருக்கும். நம்ம தனியாக வதக்கி சேர்த்த மசாலா தான் இந்த சிக்கன் பெரட்டை இன்னும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ஆக்கும். ஸோ அதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் அதை பண்ணுங்கள். நான் செஞ்ச சிக்கன் பெரட்டை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு ஃபோட்டோ என்னோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள்.
என்னோடய இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.